பிள்ளையே, இன்று பலர் இந்தச் செய்தியை கேட்பார்கள். ஆனால் நான் இப்போது பேசப் போகும் வார்த்தை தினமும் கடன் சுமையோடு விழித்தெழும் என் பிள்ளைக்காக. உன் கடனன் எப்போது முடியும் என்று நீ தினமும் நினைத்து கொண்டிருக்கிறாய். இன்று அதை பற்றி நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். உன் கையில் பணம் இல்லாததை விட ஒவ்வொரு நாளும் பயத்தோடு விழித்தெழும் உன் இதயத்தைத்தான் நான் அதிகமாக பார்க்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த தேதி, ஒவ்வொரு முறையும் ஒலிக்கும் அந்த தொலைபேசி, யாராவது பணத்தை பற்றி கேட்பார்களோ என்ற அந்த பதட்டம், இரவில் தூக்கம் வராமல், தேவனே, நான் இதிலிருந்து எப்போது வெளியே வருவேன் என்று நீ அமைதியாக அழுததை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையே, நீ மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் 4:1-7 வரை இப்படிப்பட்ட ஒரு தாயை பற்றி நீ வாசிக்கிறாய். அவள் கடனில் மூழ்கியிருந்தாள். அவளுடைய 2 பிள்ளைகளையும் கடனாளிகள் அழைத்துச் செல்லும் நிலை வந்தது. அவளும் பயந்தாள், அழுதாள். ஆனால் அவள் கதையை நான் அங்கேயே முடிக்கவில்லை. நான் அவளுக்காக வழியை உருவாக்கினேன். இன்று அந்த கதையை உனக்கு நினைவுபடுத்துவதற்கு காரணம், உன் கதையும் இன்னும் முடிந்து விடவில்லை என்பதைத்தான் சொல்ல. பிள்ளையே, 2 ராஜாக்கள் 4:2 நான் அவளிடம் கேட்ட முதல் கேள்வி, உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்பதுதான். இல்லாததை பற்றி நான் முதலில் பேசவில்லை. இருந்த கொஞ்ச எண்ணெயை பற்றி தான் பேசினேன். பிள்ளையே, நான் அவளிடம் முதலில் எண்ணெயை கொடுக்கவில்லை. முதலில் ஒரு கேள்வியை கேட்டேன். ஏனென்றால் உன் பிரச்சனையை மட்டும் நான் பார்க்கவில்லை, உன் விசுவாசத்தையும் வளர்க்க விரும்புகிறேன். நான் அவளிடம் இருந்த கொஞ்ச எண்ணெயை ஆசீர்வதித்தேன். பிறகு வீடு வீடாக போய் பாத்திரங்களை கேள் என்று சொன்னேன். 2 ராஜாக்கள் 4:3-6 வரை நான் அற்புதம் செய்தேன். ஆனால் அவளும் விசுவாசத்தில் ஒரு அடியை எடுத்தாள். பிள்ளையே, இன்று உன்னிடமும் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். பயத்தில் அல்ல, விசுவாசத்தில் ஒரு அடியை எடுத்து வை. பிள்ளையே, அற்புதம் எண்ணெய் பெருகியதோடு முடிந்து விடவில்லை. பிள்ளையே, கவனித்தாயா? 2 ராஜாக்கள் 4:7 போய் எண்ணெயை விற்று உன் கடனை செலுத்து, மீதமுள்ளதை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் வாழுங்கள் என்று நான் சொன்னேன். நான் அவளுடைய கடனை மட்டும் கவனிக்கவில்லை, அவளுடைய வாழ்வையும் கவனித்தேன். பிள்ளையே, அவளுடைய கடன் ஒரே நாளில் உருவாகவில்லை. ஆனால் அவள் என்னை நம்பி கீழ்ப்படிந்தபோது நான் அவளுக்கு தேவையான வழியை திறந்தேன். அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் அவளோடு இருந்தேன். இன்று உன் வாழ்க்கையிலும் எல்லாம் ஒரே நாளில் மாறவில்லை என்றாலும், நீ பார்க்காவிட்டாலும், நான் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். என்னை நம்பி நடந்து கொண்டே இரு. ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்திருக்கும் சிறிய ஆசீர்வாதத்தை கூட பெரியதாக மாற்ற வல்லவராயிருக்கிறேன். இன்று உன் திறமையையோ, உன் உழைப்பையோ, உன் நேர்மையையோ அர்த்தமாக நினைக்காதே. அதை என் கையில் ஒப்படை. ஆனால் இவை எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் சில இரவுகளில் உன் இதயம் இன்னும் உடைந்தே இருந்தது. பிள்ளையே, சில நேரங்களில் உன் ஜெபத்தில் கூட வார்த்தைகள் இல்லாமல் போய்விட்டது. இன்னும் இந்த ஒரு நாளை மட்டும் கடக்க உதவி செய் என்பதுதான் உன் இதயத்தின் சத்தமாக இருந்தது. வீட்டில் யாரும் கவலைப்படக்கூடாது என்று உன் பயத்தை மறைத்து சிரித்த நாட்களும் எனக்கு தெரியும். உன் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று, உன் குடும்பம் உடைந்து போகக்கூடாது என்று நீ உன் இதயத்தை அமைதியாக பலியிட்ட அந்த தருணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் நான் இல்லை என்றால் என் குடும்பம் நிம்மதியாக இருப்பார்களோ என்ற பயங்கரமான எண்ணம் கூட உன் மனதை கடந்தது. உடனே அந்த எண்ணத்திற்காக நீ அழுதாய். தேவனே, என்னை மன்னித்து விடு என்று கதறினாய். அந்த இரவிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. என்று மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கை கடனை விட மதிப்புள்ளது. உன் உயிர் எந்த பணத்தையும் விட விலையுயர்ந்தது. பிள்ளையே, உன் மதிப்பை கடன் தீர்மானிக்காது, உன் கணக்கில் இருக்கும் தொகையும் தீர்மானிக்காது. நான் சிலுவையில் உனக்காக கொடுத்த விலையே உன் மதிப்பை தீர்மானிக்கிறது. அதனால் இன்று உன்னை நீயே தாழ்த்தி பார்க்காதே. என் கண்களில் நீ இன்னும் விலையுயர்ந்த என் பிள்ளைதான். அதனால்தான் இன்று உன் பிரச்சனையை அல்ல, உன் இதயத்தையே நான் முதலில் சுகப்படுத்த விரும்புகிறேன். பிள்ளையே, உன் கடன் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது இந்த பருவத்தின் ஒரு பகுதி மட்டுமே.
ஒருவேளை தேவன் என்னை ஏன் இவ்வளவு நாள் இந்த நிலையில் இருக்க அனுமதித்தார் என்று நீ நினைத்திருக்கலாம். என்று அதற்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளையே, நீ கேட்பது என் கடன் எப்போது முடியும் என்பதுதான். ஆனால் இன்று நான் உன்னிடம் கேட்பது வேறு ஒரு கேள்வி. இந்த கடன் முடியும் நாளுக்காக மட்டும் நீ வாழ்கிறாயா, அல்லது இந்த பருவத்திலும் என்னோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொள்கிறாயா? ஏனென்றால் கடன் முடியும் நாள் உனக்கு நிம்மதியை கொடுக்கலாம், ஆனால் என் பிரசன்னம்தான் உன் இதயத்திற்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்கும். அதைத்தான் முதலில் உனக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் உன் வேதனையில் மகிழ்கிற தேவன் அல்ல, உன் கண்ணீரோடு கூட நடக்கிற பிதா. பயம் உன்னை ஆளாமல் என்னை நம்பி நடக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொரு அடியிலும் என் கையை பிடிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பருவத்திலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. இந்த சுமையை நீ ஒருவனாக சுமக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இந்த சுமை உன் நம்பிக்கையை திருட அனுமதிக்காதே. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். கடன் வாங்கியதால் நீ என் பார்வையில் குறைந்து போகவில்லை. உன்னிடம் பணம் குறைந்திருக்கலாம், ஆனால் உன்னிடம் என் அன்பு ஒருபோதும் குறையவில்லை. உலகம் உன்னை உன் நிலைமையால் அளக்கலாம், ஆனால் நான் உன்னை என் பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். ஒருவேளை என்னுடைய தவறான முடிவுகளால் தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று நீ உன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். பிள்ளையே, நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா என்னோடு சேர்ந்து நடந்தா இனி எடுக்கப் போகும் அடிகளை நான் மாற்ற முடியும். குற்ற உணர்வில் அல்ல, கிருபையில் எழுந்திரு. அதனால்தான் வெட்கத்தில் என்னை விட்டு விலகாதே. சில நாட்களாக நீ ஜெபிக்க கூட தயங்குகிறாய். நான் எத்தனை முறை இதையே சொல்லப் போகிறேன் என்று நினைக்கிறாய். பிள்ளையே, அதனால்தான் என்னை விட்டு விலகாதே. அதே கண்ணீரோடோடும் அதே பாரத்தோடும் மீண்டும் என்னிடம் வா. நான் சலித்து போகிற பிதா அல்ல. உலகத்திடம் எல்லாவற்றையும் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம், ஆனா என்னிடம் மட்டும் எதையும் மறைக்காதே. உன் பயத்தையும் உன் கோபத்தையும் உன் ஏமாற்றத்தையும் உன் கண்ணீரையும் அப்படியே என்னிடம் கொண்டு வா. உன்னை நான் குற்றவாளியாக பார்க்கவில்லை. என் தோளில் சாய்ந்து அழ வேண்டும் என்று ஏங்கும் என் பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். பயத்தில் எடுக்கும் ஒரு முடிவு பல வருடங்களின் வேதனையாக மாறலாம். அதனா அவசரப்படாதே. என்னிடம் கேள், நான் உனக்கு வழியை காட்டுவேன். நான் உனக்காக நீ எதிர்பார்க்காத வழிகளிலும் செயல்பட வல்லவராயிருக்கிறேன். உன் உழைப்பிற்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். ஆனா முதலில் உன் இதயத்தில் இருக்கும் பயத்தை என்னிடம் ஒப்படை. இன்று நான் உன்னிடம் 3 காரியங்களை கூறுகிறேன். பயத்தில் புதிய சுமைகளை உன் தோளில் ஏற்றிக்கொள்ளாதே. உண்மையை மறைத்து தனியாக உடைந்து போகாதே. ஒவ்வொரு முடிவுக்கும் முன் ஜெபத்தில் என்னிடம் ஞானம் கேள். யாக்கோபு 1:5 நான் சொல்கிறேன், உங்களில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்கக் கடவன் என்று. பிள்ளையே, எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ நிற்கும் நேரங்களில் முதலில் என்னிடம் கேள். நான் உன்னை குழப்பத்தில் விட்டுவிட மாட்டேன். ஞானம் என்றால் எல்லா கதவுகளிலும் ஓடுவதல்ல, எந்த கதவை திறக்க வேண்டும், எந்த கதவை மூட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது. சில நேரங்களில் இதுதான் கடைசி வழி என்று நினைத்து நீ எடுக்கப் போகும் முடிவு இன்னொரு பெரிய சுமையாக மாறலாம். அதனால்தான் அவசரத்தில் முடிவு எடுக்காதே, ஜெபத்தில் முடிவு எடு. நான் உன் அடிகளை நிலைநிறுத்துவேன். அதற்காகத்தான் முதலில் என்னிடம் கேள். பிள்ளையே, ஒவ்வொரு வாய்ப்பும் என்னிடமிருந்து வந்தது என்று நினைத்து ஓடிவிடாதே. எல்லா கதவுகளும் நான் திறக்கும் கதவுகள் அல்ல. பயம் உன்னை அவசரப்படுத்தும், ஆனால் நான் உனக்கு தெளிவை கொடுப்பேன். அதனால் காத்திருக்க வேண்டிய இடத்தில் காத்திரு, நடக்க வேண்டிய இடத்தில் நடு, நிற்க வேண்டிய இடத்தில் நில். நான் உன்னை தவறான பாதையில் விடமாட்டேன். நான் உனக்கு சரியான பாதையை உணர்த்துவேன். நான் உனக்கு உடனடியா எல்லா பதில்களையும் கொடுக்காம இருக்கலாம், ஆனா அடுத்த அடியை எடுக்க வேண்டிய ஞானத்தை நான் கொடுப்பேன். மூடப்பட வேண்டிய கதவை மூடவும், திறக்கப்பட வேண்டிய கதவை திறக்கவும், உன்னை ஏமாற்றத்திலிருந்து காக்கவும் நான் உன்னோடு இருப்பேன். இன்று நீ என்னை நம்பி ஒரு அடியை எடுத்துவை, மீதமுள்ள அடிகளே நான் உன்னோடு நடப்பேன். இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்கிறேன். பயம் பேசும் குரலை விட என் குரலை அதிகமா நம்பு.
ஒவ்வொரு கதவும் மூடப்பட்டதா உனக்கு தோன்றினாலும் நான் திறக்க வைத்த ஒரு கதவு போதும். நீ இன்று முழு வழியையும் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு அடியை மட்டும் என்னோடு எடுத்து வை. மீதமுள்ள பாதையை நான் உனக்கு வெளிச்சமாக்குவே. பிள்ளையே, இன்று நீ இந்த வீடியோவை முடிக்கும்போது உன் கடன் இன்னும் இருக்கலாம். ஆனா நீ தனியா இல்லை என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த பயணத்தில் உன் கையை பிடித்திருப்பது நான்தான். நீ சோர்ந்து விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுப்புவதும் நான்தான். அதனா நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. ஒரு நாள் இந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது அந்த இருண்ட காலத்திலும் அப்பா என் கையை விடவில்லை என்று நீயே சாட்சி சொல்லுவாய். அந்த நாள் வரை என் கையை மட்டும் இறுக பிடித்துக்கொள். ஒவ்வொரு காலையும் இன்று நான் தனியா இல்லை என்று சொல்லிக்கொண்டு எழுந்திரு. ஏனென்றால் உனக்கு முன்னால் நடப்பதும் நான்தான், உனக்கு பின்னால் காவலாய் நிற்பதும் நான்தான். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே. நீ இன்று சுமக்கும் இந்த சுமை உன் எதிர்காலத்தை பற்றிய இறுதி வார்த்தையை சொல்ல முடியாது. இறுதி வார்த்தை எப்போதும் என்னுடையது. மனிதர்கள் முடிந்துவிட்டது என்று சொன்ன இடத்தில் கூட நான் புதிய ஆரம்பத்தை உருவாக்க வல்லவராயிருக்கிறேன். அதனால் நம்பிக்கையை இழக்காதே. பிள்ளையே, உன் கடன் முடிவடையும் நாளை விட இந்த பருவத்திலிருந்து நீ எப்படி வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இன்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பயத்தில் அல்ல, விசுவாசத்தில். அவசரத்தில் அல்ல, ஞானத்தில். தனியாக அல்ல, என்னோடு சேர்ந்து. அதுதான் உன் வெற்றியின் ஆரம்பம். பிள்ளையே, என் கடன் எப்போது முடியும் என்ற கேள்விக்கு நான் இன்று ஒரு தேதியை தரவில்லை. ஏனென்றால் உன் எதிர்காலம் ஒரு தேதியால் தீர்மானிக்கப்படுவதில்லை, என்னுடைய கரங்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 3:5 முதல் 6 வரை நான் சொல்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் கேட்பதும் இதைத்தான். இந்த பருவத்தில் உனக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் நான் குறையாமல் தருவேன். எபிரேயர் 13:5 நான் சொன்னேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிள்ளையே, அது வெறும் ஒரு வசனம் அல்ல, இன்று உனக்கான என் வாக்குறுதி. பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு தேதியை சொல்லவில்லை, ஆனால் ஒரு வாக்குறுதியை சொல்கிறேன். இந்த பயணத்தில் நீ தனியாக நடக்க மாட்டாய். ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் சாட்சியாக இருப்பேன். ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன். நீ விழுந்தால் எழுப்புவேன், நீ சோர்ந்தால் பலப்படுத்துவேன். என் நேரம் வரும்போது நான் திறக்கும் வழியை யாராலும் மூட முடியாது. பிள்ளையே, என் நேரம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறுவதில்லை. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும் வரை என் கிருபை உன்னை தாங்கும். வெளியேற வேண்டிய கதவை எப்போது திறக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதுவரை உன்னை தாங்குவதற்கான கிருபையையும் நான் தருவேன். உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன். உன் ஜெபத்தை மறந்து விடமாட்டேன். உன் வாழ்க்கையை பாதியிலே விட்டுவிட மாட்டேன். பிள்ளையே, இன்று இந்த செய்தி முடியும் போது உன் வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகை மாறாமல் இருக்கலாம். உன் சூழ்நிலையும் இன்னும் மாறாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பயத்தில் நடுங்கியபடி இந்த வீடியோவை தொடங்கிய நீ இப்போது என் கையை பிடித்துக்கொண்டு எழுந்து நிற்க நான் உன்னை அழைக்கிறேன். அதுதான் இன்று நான் உனக்காக விரும்பும் முதல் அற்புதம். பிள்ளையே, இன்று இந்த வீடியோவை தொடங்கிய போது என் கடன் எப்போது முடியும் என்ற கேள்வியோடு வந்தாய். இப்போது இந்த பருவத்தில் நான் தேவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பதிலோடு திரும்பிச் செல்கிறாய். அதுதான் இன்று நான் உனக்கு கொடுக்க விரும்பிய பதில். ஒரு நாள் இந்த பருவம் கடந்த பிறகு அந்த பருவம் என்னை அழிக்கவில்லை, மாறாக தேவனிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது என்று நீ சொல்லும் நாளுக்காக நான் இன்றிலிருந்தே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் கடன் உன்னை ஆளக்கூடாது, என் சமாதானம்தான் உன்னை ஆள வேண்டும். இதையும் நீ கடந்து போவாய். ஏனென்றால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், விலக மாட்டேன். பிள்ளையே, இன்று இரவு நீ தூங்கச் செல்லும்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நிச்சயம் உனக்கு தெரிந்திருக்கட்டும்,
உன் கண்ணீரோடும் உன் பாரத்தோடும் உன் எதிர்காலத்தோடும் நான் இன்னும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன். ஆமேன். இன்று இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று கருத்துகளில் எழுதுங்கள். இந்த செய்தி கடன் சுமையால் அமைதியை இழந்திருக்கிற ஒருவரை நினைவுபடுத்தியிருந்தால் அவருக்கும் பகிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.